கோயிலுக்கு காலையில் ஒரு 9, 9:15 போல் வந்தோம் சார். அந்த தம்பி, அந்த அஜித்துங்கிற தம்பி முன்னாடி நின்றுட்டு இருந்தா அப்படி. இப்போ நான் சொன்னேன், இவங்க ரொம்ப நடக்க முடியாதவங்க, ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா. அந்த பையன் உள்ளே ஓடி போய் வீல் சேர் எடுத்துகிட்டு வரா அப்படி. இப்போ அந்த தம்பியை அம்மாவை தள்ளி அந்த உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே, அங்கே நிப்பாட்டி வச்சிடறாரு. இருங்கம்மா, தேங்காய் பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்கே அந்த பையன் வந்துட்டு, இல்லை மேடம் சாவியை கொடுங்க, நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்கிறா அப்படி. எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு, சரி தேங்காய் பழம் வாங்குகிறோம், அதுக்கு காசு வேணும், தட்டில் உண்டியலில் போட காசு வேணும். அப்போ என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன். இவங்களோட ஹேண்ட்பேக் பின் சீட்டில் இருக்குது. எப்படியால இவங்களோட துணிமணி அந்த அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம். இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கல் ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன், நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா. ஒரு செயின், 2 விலையில் 2 மோதிரம் சார். காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு போயிடலாம்னா கழட்டி வைக்கிறாங்க சார். வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட நம்பி சாவியை கொடுத்தேன். அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நான் சொன்னேன், நான் தேங்காய் பழம் வாங்க போகிறேன், அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க, சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களா. நான் இப்போ தான்ப்பா கொடுத்தாங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க. சரி பரவாயில்லம்மா கொடுங்க, சாமிக்கு சாவியை வச்சு எடுத்துக்கணும். அதையும் நான் அந்த தட்டில் தேங்காய் பழ தட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கும் சார். கிளம்புறோம். இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது. அப்போ கார் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம் சார், யூனிஃபார்ம் போட்ட பையன், கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான், அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன், ஒரு ஒல்லியான ஒரு பையன்கிட்டன்னு சொன்னாங்க. இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை, இவங்க வர்றாங்க, கிளம்ப போகிறாங்கப்பா, கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன். சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாதுன்ற. நான் கொண்டு போனேன்னே அவன் அது வர்றதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.